ஆங்க இப்போ வந்து நேற்று வாங்கினோம் இல்லையா கிரைண்டரு, அது வந்து இன்றைக்கி அரைச்சி பார்க்கலாம். நான் தான் அதை ஃபஸ்ட்டு அரைச்சி கீழே ஊற்றணும்ல, புது கிரைண்டர் இல்லைங்களா, அதனால் வந்து இப்போ வந்து கொஞ்சம் பச்சை அரிசி ஊற வச்சுருக்கேன். கொஞ்சம் பச்சரிசி ஊற வச்சுருக்கிறேன். அதை அரைச்சி போட்டுட்டு கொஞ்சோண்டு மாவை அரைச்சி உப்புண்டை செய்யலான் இருக்கிறேன் இன்றைக்கி. ஏன்னா நாளைக்கு செவ்வாய்க்கிழமை, இன்றைக்கி போடலாம் அப்படின்ட்டு. நீங்களும் ஃபஸ்ட்டு அப்படி தானேங்க செய்வீங்க, அரைச்சி தானே ஊற்றுவீங்க. அந்த மாதிரி இப்போ நான் வந்து அரைச்சி கீழே ஊற்ற பாருங்கள். இப்போ இது பச்சரிசி தான் ஊற வச்சுருக்கிறேன், அதை அரைச்சி ஊற்ற பாருங்கள். ரொம்ப டைட் பண்ணால் போகுமா போகாதான்னு தெரில. போதுங்க. இப்போ வந்து நம்ம அரிசி போட்டுடலாம். பச்சரிசி தான் ஊற வச்சுருக்கிறேன். இந்த பச்சரிசி வந்து போட்டுடலாம். அது அப்படியே தண்ணியாக தான் அரைச்சி கீழே ஊற்றணுங்க. அது இதை நான் என்ன பண்ணுவேன், கொஞ்சோண்டு அரிசி மாவு எடுத்து குழம்பு போட யூஸ் பண்ணிப்பேன். ஃபஸ்ட்டு ஒரு கிரைண்டர் வச்சுருந்தேன் பாருங்கள், அது பொலிவாக போட்டேன். அந்த பொலிவாக போட்டப்போ கூட அப்படி தாங்க அரைச்சிட்டு கோலம் போடுறதுக்கு எடுத்துக்கணும் கொஞ்சம் மாவு, அப்புறம் எடுத்து போய் கீழே ஊற்றிட்டேன். அவன் கீழே கூட ஊற்றலாமே, எதிரில் வந்து மாட்டுக்கு ஒரு பக்கெட்டு மாதிரி வச்சு தண்ணிலாம் கழுவு தண்ணிலாம் ஊற்றுவோம். அந்த தண்ணியில் ஊற்றினாங்க. இப்போ தான் அந்த தண்ணி நிற்கிதாங்க, ஊற்ற முடியாது. நல்லா தான் மசிக்குது, ஆனால் ஒரு மாதிரி வாசனை வருதுக்கு. அது பரவாயில்ல, நல்லா மசிக்குதுங்க. ஆனாலும் மசிச்சு அதை எடுத்து இதில் ஊற்றிட்டு அப்புறம் அந்த அரிசி போட்டு உப்புண்டிக்கு கொஞ்சம் ஆட்டி சுடலான்னு இருக்கிறேன். அதை அப்படியே இந்த வீடியோவிலே போட்டுறாங்க. மசிஞ்சிடுச்சுங்க, நல்லா மழை ஆயிடுச்சு. அவ்வளோதான், எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு அந்த அரிசியை போட்டுக்கலாம்.
எதுக்கு வேஸ்ட்டாக வந்து இது பண்ணுங்க. இப்போ பூண்டுக்கு அரிசி போட்டு அரைச்சிக்கலாங்க. அரிசி தான் ஊற வச்சு ஆட்டலான்னு பார்த்தேன். இன்னைக்கு உடம்பு ஒன்றும் முடியல, இன்னும் செட் ஆகலைங்க. உளுந்தில் கை வச்சா இன்னும் அதிகமாக இருக்குதுன்ட்டு சரி நாளைக்கு ஆட்டிக்கலாம், இல்லை புதன்கிழமை ஆட்டலான்னு கூப்பிட்டேன். இருந்தாலும் இன்னைக்கு போட்டுடலாம். இதை நல்லா தான் அரைக்குது. ஆனால் பொலிவை வந்து அது உள்ளே பார்த்திங்கன்னா அவ்வளோவா சொரன்னு தெரியல, அரைக்குது. சரி பார்க்கலாம், அதுக்கப்புறம் நம்ம யாராவது வந்தாங்கன்னா போட்டுக்கலாம். காலையில் டிஃபன் சாப்பிட்டேங்க, 2 தோசை. அதே மத்தியானம் சாப்பிடவே இல்லை, பசிக்கவே இல்லை, மயக்கமாக தான் இருக்குது, பசியில். உடம்பு ஒன்றுமே செட் ஆகலை. பழைய உடம்பு எப்போ வரும்னு தெரியல. கழுவி எல்லாம் அரிசி தான் வச்சுட்டேங்க, போட்டேன். சுடு தண்ணி வச்சு தான் குடிக்கிறேன். ஆனால் பசிக்கவே மாட்டேங்குது. அது பச்சை அரிசி சீக்கிரமாக செஞ்சு கொடுக்கும், இது புழுங்கல் அரிசி கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். மசிட்டேங்க. அப்படியே நான் பூண்டை செய்யறது காமிச்சிடுறேன் இந்த வீடியோலையா. இதை அரைச்சி எடுத்து வதக்கி செஞ்சுட்டாக்கா. ஏன்னா இப்போ அப்படியே மூடின்னு தான் இருக்குது, கிளைமேட் நல்லா இருக்குது. மத்தியானம் கூட சாப்பிடல, சரி செஞ்சாவது ஒரு 2 சாப்பிட்டுடலாம், அப்புறம் அவங்களுக்கும் வச்சு வச்சிடலாம். அப்புறம் பையனுக்கும் அவங்க அப்பாவுக்கும் வந்துட்டான் பையன் பாட்டிக்கிட்டு. அதை செஞ்சு சரி வச்சோம்னா அப்படியே சூடாக தான் இருக்கும். கொஞ்சம் அவங்க வர நிற்கல, இட்லி குண்டான தானே வச்சு ஆள் கட்டுறோம், அதை அப்படியே சூடு பண்ணி அவங்க கொடுத்துடலாம். அது தொண்டைலாம் வலி. அவ்வளோதான், அரைட்டேங்க. இதுக்கு மூடி பாருங்க, மூடி எப்படி இருக்கு பாருங்க. நான் ஒன்று போட்டால் அது கரெக்டாக அது ஃபுல்லாகவே மூடிடும். இது ஓப்பனாகவே இருக்குது, இது மேலே மட்டும்தான் அப்படி மூடி இருக்குது. இது கொஞ்சம் லேட்டு தாங்க ஆகும். இது புழுங்கல் அரிசி இல்லை, அது லேட்டாக தான் ஆகும். அது அரைட்டேங்க. இது வந்து சூடாகுங்க. இது எப்படி இவ்வளோ சீக்கிரமாக சூடாகும் சொல்லுங்கள்? சூடாகுது. அது என்னன்னு தெரியல, கம்ப்ளைண்ட் பண்ணணுமா இல்லை எடுத்து ரிட்டர்ன் பண்ணலாமான்னு தெரியல. சூடாகுது இல்லை, அப்படி தான் இருக்குமான்னு தெரியலங்க. இதுதான் நான் கொஞ்சம் அரிசி தான் போட்டேன், அந்த மசிஞ்சிடுச்சு. கொஞ்சோண்டு பச்சை அரிசி அரைச்சி ஊற்றினேன், அது வந்து கொஞ்சோண்டு தான் போட்டாது. இது கொஞ்சம் அரிசி, அதுவும் 1/4 கிலோ இருக்கும், 1/4 கிலோ கம்மி. இது கொஞ்சம் 1/4 கிலோவுக்கு அதிகம், அவ்வளோதான். அதுக்கேவா சூடாகிடும்? அவ்வளோதாங்க, மசிஞ்சிடுச்சு, எடுத்துடலாம். ப்ரெஸ்டேஜ் இதாங்க அது ஏன்னு தெரியலையே. நல்லா இருக்குன்னு தான் சொன்னீங்க, அது என்னன்னு தெரியல.
என்னை பார்த்தோன்னா இவங்களாம் ஜாலியாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இன்னைக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக ஃபிஷ் கிடைச்சிருங்க. ஸோ கேரளா ஸ்டைலில் மசிஞ்சிச்சு. ஆனால் வந்து கொஞ்சம் சூடாக இருக்குது, அது ஏன்னு தெரியல. அதை வழிச்சு அள்ளிடலாம். அவ்வளோதாங்க, நம்ம அரைச்சி வழிச்சு எடுத்துக்கணும். மாவு வரிச்சு எடுத்துட்டேன். இப்போ வந்து உப்புண்டைக்கு ரெடி பண்ணுறேங்க. கேஸ் பற்ற வச்சாச்சு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை மிளகா, அப்புறம் ஒரு 10 பூண்டுல இப்படி சன்னமா நறுக்கி வச்சிருக்கேன். எண்ணெய் ஊற்றியாச்சு. சன்னமா நறுக்கி வச்சிருக்கேன். இது கடலை எண்ணெய் தான். ஆனால் இது நல்லா இது பண்ணி வச்சுருக்காங்க, வெள்ளையாக. எஸ்விஎஸ் இல்லைங்க, அது நல்லா வெள்ளையாக தான் இருக்குது. நல்லா ஃப்ரை ஆகிட்டு அதுக்கு நம்ம தக்காளி கட் பண்ணிக்கலாம். முகத்தையே வந்து இது நெய் கொஞ்சம் போட்டுக்கலாங்க, அதுதான் நல்லா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். இதில் வந்து கொஞ்சம் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். அதை நான் உப்பு போட்டுருக்கோம். இப்போ கொஞ்சம் மிளகு தூள் தூக்கிக்கோங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டு. முந்திரி கொஞ்சம் போட்டுக்கலாங்க, முந்திரி கொஞ்சம் கட் பண்ணுறேன். இது கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகணும். அதுக்கப்புறமா நம்ம தக்காளி முழுசு முழுசாக இருக்குது முந்திரி, அது கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம், வேறு ஒன்றும் இல்லை. இது நல்லா வதங்கிடுச்சுங்க. தக்காளி முழுசு முழுசாக இருக்குது போட்டுக்கலாம். டிவி சவுண்டாக வச்சுன்னு பார்த்துன்னு இருக்கிறாங்க. அதுதான் போய் இது கம்மி பண்ணிட்டு வந்தேன். எப்போவுமே நம்ம வீடியோ எடுக்க சொல்ல சவுண்டு அதிகமாக வச்சு பார்த்துட்டு இருப்பான் பையன். அவ்வளோதாங்க. கடுகு எங்கே வச்சேன்னு தெரியல. கடுகு போட்டுக்கலாம். ஒரு சிலர் போட மாட்டாங்க, நான் கடுகு போடுவேன். அதுதான் நல்லா இருக்கும். உண்மையாக வாசனை போட்டாச்சு. இப்போ வந்து கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாங்க. எவ்வளோக்கு எவ்வளோ கடலைப்பருப்பு இது உளுத்தம்பருப்பும் கடலைப்பருப்பும் நம்ம போடுறோமோ அந்த அளவுக்கு நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ அது கடலைப்பருப்பு இதுவானோடனே காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். கிள்ளி வச்சுருக்கோம் இல்லையா, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. இது முந்திரி போட்டுடலாம் ஃபஸ்ட்டு. ஒரு நிமிஷத்துக்காவது ஒரு நிமிஷம் இருமல் வராமல் இல்லை, வந்துன்னே இருந்து.
ஆனால் காலையில் அந்த இது போட்டு கஷாயம் போட்டு குடித்த பிறகு கொஞ்சம் பரவாயில்லைங்க. ஆனால் இருந்தாலும் வந்து ஒரு 3 வேளை குடிக்கணும். இன்றைக்கி காலையில் ஒரு வேளை குடிச்சிருக்கேன், இப்போ எடுத்து வச்சுருக்கிறேன் சாயங்காலம் குடிக்கணும். சாயங்காலம் கொடுக்குறதுக்கு அப்படியே வச்சுருக்கேன், அதெல்லாம் அப்படியே வச்சுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம இது பண்ணி கொதிக்க வச்சு திருப்பி குடிக்கலான்ட்டு வச்சுருக்கேன். காஞ்சி மிளகா போட்டுக்கலாம். மிளகாத்தூள் வேறு அரைக்கணும், ஆனால் வந்து வெயிலே காயலைங்க. மிளகாத்தூள் அரைக்கணும், அப்படியே மூடிக்கினே இருக்குது. மழை வந்தால் கூட இப்படி இருக்காது, இப்போ கிளைமேட் அப்படி இருக்குது. அவ்வளோதான், கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ மாவு ஊற்றிக்கலாங்க. இப்போ அதுதான் எல்லாம் பொரிஞ்சிச்சு, நல்லா செவந்து போச்சு. மாவு ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு உண்டிக்கு அப்புறம் உப்பு இல்லாமல் உப்பு எடுக்கணும். அவ்வளோதாங்க, உப்பு போட்டாச்சு. பெருங்காயம் மறந்துட்டேங்க, பெருங்காயம் போட்டுக்கலாம். ஏன்னா பருப்புலாம் போடுறல, பெருங்காயம் போடணும். எவ்வளோ மாவு வேக வைக்கிறோமோ அந்த அளவுக்கு உண்டை பிடிச்சி ஆவி காமிக்கிறப்ப சீக்கிரம் வெந்துடும். அன்றைக்கி ஒரு நாள் பண்ணி காமிச்சேன், ஆனால் யாரும் பிடிக்கிறதுக்கு இல்லாமல் ஒரே கையில் போட்டு காமிச்சேங்க. அது வந்து சரி வரல, அதனால் சரி இன்றைக்கி போட்டிருக்கேன்.
நல்ல உடி நம்ம உண்டை பிடிக்கிற பதத்துக்கு வந்துடுச்சு. நம்ம எடுத்துடலாம். அவ்வளோதாங்க. இப்போ வந்து கொஞ்சம் நேரம் ஆறட்டும். அது ஆறின பிறகு பிடிச்சிக்கலாம். பிடிச்சி இட்லி குண்டானில் வச்சிடலாங்க. தேங்காய் வந்து இது பண்ணலங்க. தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் போட பார்த்துட்டேன். அது திரும்பி இங்கே வச்சிடல. தேங்காய் போட்டு கொஞ்சம் வதக்கலாம். ஏன்னா தேங்காய் தான் நல்லா ருசியாகவே இருக்கும். ஏன்னா தேங்காய் போட்டு ஒரு பரட்டு பரட்டிக்கலாம். அது இந்த பக்கம் திரும்பி வச்சு பாருங்க. அதை மறந்துட்டேங்க. அதாவது உடம்பு சரியில்லாதால நாள் உண்மையாக இருக்க மாட்டேங்குது. எல்லாம் ரெடி பண்ணி வச்சேன். அவ்வளோதாங்க, போட்டாச்சு. அது தேங்காய் லாஸ்ட்டில் கூட போட்டுப்பாங்க ஒரு சிலர். ஆனால் நல்லா வதக்குனா நல்லாயிருக்கும் நம்மளுக்கு. அவ்வளோதான். இப்போ வந்து பிடிச்சின்னு வந்துடலாம். பிடிச்சாச்சுங்க. அவ்வளோதான். இப்போ பாருங்க, பிடிச்சிட்டேன். தண்ணி ஊற்றி வச்சுட்டேன் இட்லி குண்டான்ல. பிடிச்சாச்சு. அவ்வளோதான், பிடிச்சிட்டேங்க. இன்னொரு 2 உண்டை இருக்குது. அவ்வளோதான். ஒன்று பெருசாக ஒன்று வச்சுருந்தேன். அப்படியே ஒன்று பிடிச்சிட்டேன். அவ்வளோதாங்க, பிடிச்சாச்சுங்க. சூப்பராக கையில் ஒட்டவும் இல்லை, ஒன்றும் இல்லை. நல்லா இப்போ வந்துடுச்சு பாருங்கள். பிடிச்சாச்சு மொத்தம். வந்து தண்ணி ஊற்றி சூடாகிடுச்சுங்க தண்ணி. இப்போ இட்லி கொத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து நம்ம உண்டையை எடுத்து அதில் வச்சுருந்தாங்க. அவ்வளோதாங்க, வச்சாச்சு. வந்து இது ஒரு குறைஞ்சது ஒரு 20 நிமிஷமாவது வேகணுங்க. வேகட்டும். அதுக்குள்ளே சாமான் வச்சிடலாம். விளக்கு ஏற்றணும். ஏற்றிட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் வேகட்டும். அவ்வளோதாங்க, விளக்கு ஏற்றி வச்சு சாமான் தேய்ச்சி வச்சு இங்கே இருந்துகிட்ருக்கோம். பார்க்கலாம். வெந்துடுச்சுங்க. அவ்வளோதாங்க. அது மூடிடணும்.
பண்ணிடலாங்க. வெந்துடுச்சு, அவ்வளோதான். நல்லா சூப்பராக ஆயிடுச்சுங்க, வெந்துடுச்சுங்க. இது போல் அவ்வளோதாங்க, செம்மையாக இருக்குங்க. நல்லா அவ்வளோதான். இப்போ வந்து கொஞ்சம் காய் போட்டு குடிச்சிட்டு இது ஒரு 2 சாப்பிட்டோம்னா போதும். பையன் இருக்கிறான், அவனுக்கு எத்தனை கொடுக்கணும். அவனுக்கு வந்து கருப்பு காப்பி கொடுத்தாங்க, தண்ணி வச்சுருக்கேன். அவ்வளோதாங்க, பாய்ங்க. அன்றைக்கி சரியாக போடலதுக்காக இன்றைக்கி போட்டேன் இந்த உப்புண்டு ரெசிப்பியை. அப்புறம் அந்த கிரைண்டரையும் வந்து அரைச்சி பார்த்தேன். அது கொஞ்சம் சூடாகுது, அது என்னான்ட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அது ஃபஸ்ட்டு அப்படி தான் இருக்குமா இல்லை எல்லா கிரைண்டருமே அப்படி தான் இருக்குமான்னு தெரியல. கமெண்ட் பண்ணுங்கள். பாய்ங்க.